ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, மன்றாடுகிறேன் கர்த்தாவே. இயேசுவே, இந்த குடும்பத்துக்காக இந்த மன்றாடுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு வழி தெரியாமல் கன்னத்தில் கை வைத்து கொண்டு ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று தவிக்கிற இந்த தம்பிக்காக நான் மன்றாடுகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, தொழில் இப்படி ஆகிவிட்டதே என்று தவித்து கொண்டிருக்க புலம்பிக் கொண்டிருக்க இவருக்காக நான் மன்றாடுகிறேன். நான் நினைத்தது ஒன்று, நடந்து கொண்டு இருப்பது ஒன்று என்று ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, திக்கு பிறமை பிடித்திருக்கிற இந்த குடும்பத்துக்காக நான் மன்றாடுகிறேன். இந்த சகோதரருக்காக மன்றாடுகிறேன். ஆண்டவரே, வழிகளை திறப்பீராக, வழிகளை திறப்பீராக, நீர் தென்படுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 43 ஏசாயா 43, 19, 20 வசனங்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் இந்தியாவிலே எங்கு பார்த்தாலும் பண கஷ்டங்கள், தொழில் சரியாக நடக்கவில்லை. ஒரு தொழிலை செய்தவர்கள் மறு தொழிலுக்கு ஓடுகிறார்கள். லாபம் அதிகமாக வேண்டும் என்பதற்காக எல்லா காரியங்களும் விலைவாசிகளும் அதன்பாருக்கு ஏறிக்கொண்டே இருக்கிறது. என்ன செய்வென்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதியாக இருக்கிறார். எல்லாம் என்னாலே உண்டாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராலே உண்டாயின. உண்டாக்கப்பட்டதெல்லாம் ஆண்டவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயாவிலே நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதிலே ஒரு காரியம், நான் வாக்கு மாறாதவர், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்கிறார். இங்கே அவர் என்ன சொல்கிறார்? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமையான சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானம் பண்ணுகிறதல்ல, ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிறது. உன்னுடைய தொழிலை நீ தீர்மானம் பண்ணுகிறதல்ல, ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிறது. என்னுடைய இஷ்டப்படி தான் வாழ்வேன், தொழிலெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது இப்பொழுது என்னாகிவிட்டது. ஆக கர்த்தருக்கு பிரியமானது தேவ ஜனமே, தேவனுடைய மனுஷனே, இந்த கர்த்தரை நம்பு. அவராலே காரியங்கள் வாய்க்கும். அவராலே என்ன செய்ய முடியும்? ஒரு முழத்தை கூட்டி கொடுக்க முடியும், ஒரு முழத்தை குறைக்க முடியும். ஒன்னாலே முடியாத காரியமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நீ சோர்வான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாய். ஒன்னாலே அடுத்தபடியாக என்ன செய்வது என்று தெரியவில்லை. கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார், கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் உனக்கு வனாந்திரத்திலே ஒரு வழியை காமிக்க போகிறார். அவாந்திர வெளியிலே ஒரு காரியங்களை செய்ய போகிறார். அவர்தான் கர்த்தர். வேதம் சொல்கிறது, தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஊறுகாய் கம்பெனி வைத்திருந்தார். இந்த மழை காலங்களிலே அவருடைய ஊறுகாய் கம்பெனி ஓட முடியாமல் மிகுந்த நஷ்டத்துக்குள்ளானார். அப்பொழுது அவர் ஒரு முடிவெடுத்தாராம். அவர் சொன்ன காரியம், 3 நாள் அரை வீட்டுக்குள்ளாக போய், ஆண்டவரே, நான் என்னை இவ்வளவு தூரம் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, இதோ கொஞ்ச நாட்களாக உம்மை நான் தேடவில்லை கர்த்தாவே, இதை நான் அனுபவிக்கிறேன் கர்த்தாவே, எனக்கு மாற்று வழியை காண்பீங்க கர்த்தாவே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாயிற்றே, எனக்கு ஒரு வழியை காண்பீங்க என்று பாவ அறிக்கை செய்து 3 நாள் அந்த ஜெபக்கூட அவருடைய ரூமை விட்டு அவர் வெளியே வரவே இல்லை. புசிக்கிற நேரத்தை தவிர, மற்ற காரியங்கள் நேரத்தை தவிர அந்த இடத்துலே இருந்திருக்கு. ஆண்டவரே, எனக்கு ஒரு வழியை காண்பீங்க ஆண்டவரே, உம்மால் ஒருவனை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும் ஆண்டவரே, உம்மால் 10 கோடியும் தர முடியும் ஆண்டவரே, 10 ரூபாய் இல்லாமலும் ஆக்க முடியும் தகப்பனே, எல்லாவற்றுக்கும் காரணம் நீர் தான் ஐயா, எனக்கு வனாந்திரத்தில் ஒரு வழியை காண்பீங்க. வேற ஒன்றுமே அவர் யோசிக்கலையா. 3 நாள் இருந்துகிட்டே இருந்திருக்காரு. 4வது நாள் காலையில் இவர் எழும்பி ரூமை விட்டு வெளியே வரார். ஃபோனு நம்மாட்டு போங்க, முதல் ஃபோன் வந்திருக்கு. அதே மாதிரி ஊறுகாய் கம்பெனி கொஞ்சம் மேட்டில் நடத்தி கொண்டிருந்த ஒரு அன்பர் இவரை தொடர்பு கொண்டிருக்கிறார். இவருக்கு பழக்கமானவர் தான். நீ வந்து என் ஊறுகாய் கம்பெனியை எடுத்து நடத்துப்பா, நீ பணம்லாம் ஒரு 4 மாதம் கழித்து கொடுத்தா போதும், நீ நடத்து. பாருங்க, ஒன்றுமே இல்லாதவருக்கு வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கினார் ஐயா ஆண்டவர். வனாந்திரத்தில் 5000 பேரை போஷிச்சார் ஐயா ஆண்டவர். இந்த தேவனாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டு. அந்த ஊறுகாய் கம்பெனிக்காரர் இன்னைக்கு செல்வ செழிப்பாக இருக்கிறார். அவர் எப்பொழுது பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆனாலும் சரி ஆலயத்தில் தான் இருப்பார். தசமத்தை சரியாக கொடுக்குறார். அவர் சொன்னார், பிரதர், நான் பாடம் கற்றுக்கொண்டேன், இனிமேல் எனக்கு அது தேவையில்லை,
இந்த தேவனை விட்டு எத்தனை கோடி வந்தாலும் இந்த தேவனை விட்டு நான் விலகவே மாட்டேன். அவருக்கு கொடுக்கிற கணத்தை, அவருக்கு கொடுக்கிற காரியத்தை செய்வேன். இவர் வனாந்தரத்திலே வழிகளை உண்டு பண்ணினவர் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு உன்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு விடிவு இருக்கிறது, உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. தேவனை இறுக பிடித்துக்கொள். அவர் வனாந்தரத்தில் வழிகளை உனக்கு காண்பிப்பார். நடக்கக்கூடாத காரியங்களாக உனக்கு நடக்கும். எல்லா நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துவார். ஜெபம் செய்வாயா? ஆண்டவரே, இந்த சகோதரன் தன்னை தாழ்த்துவதை நீர் அறிந்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, இவருடைய ஆண்டவரே, இதனால் வரைக்கும் வாழ்ந்த அந்த செல்வ வாழ்க்கையிலே இவரை கொண்டு செல்லுங்க. இந்த குடும்பத்திலே உடைய கிருபை இறங்கட்டு கர்த்தாவே, உடைய நன்மை இறங்கட்டு கர்த்தாவே. ஊதாரித்தனமாக அலைந்து கொண்டு இவரை திருத்துவீராக. இவரை திருத்து நீரே உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.